வடிவமைக்கிற போது அந்த தத்துவம் காலத்திற்கேற்ப தகவமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது இருக்கின்ற தலைவர்கள் அதை வடிவமைக்க வேண்டும். அப்படி அந்த தத்துவத்தை வடிவமைக்காமல் போய்விட்டால் தத்துவமும் தோற்றுவிடும், தலைவரும் தோற்று விடுவார்கள். பெரியார் 1930களிலேயே மார்க்சியத்தை தன்னுடைய தத்துவத்தோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். பகத்சிங் புத்தகத்தை கொண்டு வந்தார். உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள், இழப்பதற்கு உங்களிடத்தில் எதுவும் இல்லை அடிமை சங்கிலியை தவிர. ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் யூனைட், யூ ஹேவ் நத்திங் டு லூஸ் பட் யுவர் செயின்ஸ். உலக தத்துவவியலாளர்கள் இந்த உலகத்தை பல்வேறு விலகளில் விலக்கி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நோக்கம் அதை எப்படி மாற்றுவது? The philosophers of the world have interpreted this world, but the thing is how to change. இதுதான் மார்க்சிய அறிக்கை. இந்த அறிக்கையை தந்தை பெரியார் வெளியிடுகிறார். கம்யூனிசத்தை நகருகிறார். அரசு நெருக்கடி, அன்றைக்கு சமூகத்தில் இருந்த பல்வேறு திட்ட பணிகள், இவைகள் பெரியாரை அதை தாண்டி செல்ல அனுமதிக்கவில்லையா, அல்லது பெரியார் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா என்று அவரை படிக்கிறப்போ நமக்கு தெரிகிறது. ஆனால் அப்போதே மார்க்சிய பார்வையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய திராவிட இயக்க தலைவர்கள், மிக முக்கிய தத்துவ தலைவராக விளங்கியவர் நம்முடைய அறிஞர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். அவர்தான் மார்க்சியத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஏன் விரும்பினீர்கள் என்று நான் டெல்லி இல்லத்திலே 3 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பாலாசாவலம் அறிவார். நான் அமைச்சராக இருக்கிற போது என்னுடைய வீட்டுக்கு வருவார், வந்தார். ஐயா, மார்க்சியத்தை எப்படி, ஹவு மார்க்ஸ் ஃபெயில்ட் இன் ஹிந்து இந்தியா, வீட்டுக்கு ஆசை ஒரு புத்தகம் இருக்க, சின்ன புத்தகம். ஹவு மார்க்ஸ் ஃபெயில்ட் இன் ஹிந்து இந்தியா, இந்து இந்தியாவில் மார்க்ஸ் ஏன் தோற்று போனார்? இந்து மதம் இருக்கிற வரை மார்க்சால் இங்கே வெற்றி பெற முடியாது, சாதி இருக்கிற வரை வெற்றி பெற முடியாது, ஒரு சின்ன புத்தகம். அது நல்லாவே இருந்தது. அவரை படித்ததற்கும் பெரியாரை படித்ததற்கும் எனக்கு சில இருண்ட பகுதிகள், அதாவது ஆங்கிலத்தில் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்த பகுதிகளை ஐயா ஆணைமுத்தினுடைய இல்லத்திற்கு வந்து மதிய உணவிற்கு பிறகு பேசிக்கொண்டிருந்தோம். 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். என்ன எங்கிருந்து வரும்னே தெரியாது. வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும். உங்களுக்கு தெரியுமா, அரசியல் சட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய மூத்த வழக்கறிஞர்களை விட என்னை கேட்டால் மிக சிறந்த அரசியல் சட்ட வல்லுநர் யார் என்று கேட்டால் நான் ஆணையத்தை சொல்லுவேன். ஒவ்வொரு புள்ளியும் அர்த்தம் சொல்லுவார். அப்ப அவர் தான் சொன்னார், பசுவையும் குரங்கையும் வணங்குகிற வரை, நீங்க சொன்னார் ஐயா சொன்னீங்க, பண்பாட்டு புரட்சி பசுவையும் குரங்கையும் வணங்குகின்ற மூடத்தனம் இந்தியாவில் இருக்கும் வரை பண்பாட்டு புரட்சியோ கலாச்சார புரட்சியோ பொருளாதார புரட்சியோ இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பெரியார் பிறப்பதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 1848 இந்தியாவில் சுதந்திர போர் என்கின்ற தலைப்பில் எழுதியவர் கார்ல் மார்க்ஸ். எழுதியது கார்ல் மார்க்ஸ். அதை ஆணையத்தவராய் இடத்தில் எங்க தாஸ் கேபிட்டல் இருக்கு, மூலதனத்தில் இருக்கு. மூலதனத்தில் எந்த பத்தியில் எந்த பாராவில் இருக்கிறது என்பதை என்னிடத்தில் எடுத்துக்காட்டி, எனவே மார்க்ஸ் அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு தகவல் அறிவு தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே இந்தியாவை பற்றிய மதிப்பீட்டை மிக சரியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி, ஆனால் மார்க்சியத்தை அதற்காக ஒதுக்கிவிடக் கூடாது என்பதற்காக இன்னும் சொல்றாரு ஒரு இடத்துல அவருடைய பேச்சுல, a negro is a negro always, in certain cases only then he became a commodity or slave. ஒரு நீக்ரோவா தான் இருக்கிறான், ஆனால் எப்போது அவன் வந்து ஒரு அடிமையாக்கப்படுகிறான், எப்போது வந்து ஒரு விளைபொருளாக ஆக்கப்படுகிறான் என்றால் அந்த தத்துவம் மார்க்சியத்தில் இருக்கு. இங்கே மனிதன் மனிதனாகத்தான் பிறக்கிறான், ஆனால் அவன் இந்த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட். அதான் அம்பேத்கர் சொன்னார். ஜாதியினுடைய பண்பு என்ன? 2 வார்த்தை தான் அம்பேத்கர் சொன்னார். அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட், கிரேடட் இன்இக்வாலிட்டி. சாதி எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிரேடட் இன்இக்வாலிட்டி. எனக்கு கீழே ஒருத்தன், எனக்கு கீழே ஒருத்தன், எனக்கு கீழே ஒருத்தன், எனக்கு கீழே ஒருத்தன். எனக்கு மேலே இருந்த விட்டு நான் கவலைப்படவில்லை, ஆனால் எனக்கு கீழே ஒருவன் இருந்தால் எனக்கு சௌரியமா இருக்கு. எனக்கு மேலே இருந்த பத்தி எனக்கு கவலை இல்லை, அவனால் ஏற்படுற இழிவு எனக்கு கவலை இல்லை. எனவே அம்பேத்கரை சொன்னால் கிரேடட் இன்இக்வாலிட்டி, படிப்படியா வச்சிருக்கிறான் ஜாதிய, மேல மதத்தை கட்டியிருக்கிறான் இந்து மதத்தை. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், ஏன்னா என்னட்டு இருந்து ஏதாவது புடுங்கலானே வந்திருப்பீங்க வாயில இருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா, Hindu religion is nothing but a assortment of caste. If you are removing the caste, the religion will not survive. அம்பேத்கர் சொல்ல அப்படியே சொல்றாரு. இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு. அந்த சாதிகளை எடுத்து விட்டால் இந்து மதம் இருக்காது. இப்ப நீங்க வந்து ஆன்டி கன்வர்ஷன் தில்லுகிறீங்கல்ல,
மதமாற்ற தடை சட்டம்னு. ஏன் அவங்கள வந்து ரொம்ப வேகமா இருக்காங்க RSS பிஜேபி? எல்லா மாநிலங்களிலேயும் மதமாற்ற சட்டம் வர வேண்டும். மதம் மாறினா உனக்கு என்ன பிரச்சனை? மதம் மாறினால் உங்க மதத்துக்கு உங்க கூட்ட வேண்டியதானே? இது ஆணையம் தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய மதத்துக்கு வாங்க கூப்பிட வேண்டியதானே? என்ன பிரச்சனைன்னா இப்ப ஒண்ணு யோகி இருக்காருல்ல, கோயம்புத்தூர் யோகி, ஜக்கி யோகி, அவருக்கு வெள்ளைக்காரெல்லாம் நிறைய பேர் வராங்க. நான் ஃபிளைட்ல பாக்குறேன். வெள்ளைக்காரர் எங்க போறீங்க? நான் கோயம்புத்தூர் போறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. சரி பிடிச்சிருக்கு, மதத்துல சேர்ந்துக்கிறீங்களா? சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க சேர்க்க மாட்டேங்க. அவங்க சொன்ன, நான் சொல்லல. Are you ready to join into religion? If we are ready, we prepared, but they are not accepting it. Why? காரணம் தெரியல. என்ன காரணம் என்றால், அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பெரியார் சொல்லியிருக்காரு, ஆணையத்தை அழகா எழுதியிருக்காரு, வர்றவனை எந்த ஜாதியில் நீ வைப்பார்? அப்ப சாதி இல்லாமல் ஒருவன் இந்து மதத்தில் இருக்க முடியாது. அம்பேத்கர் சொன்னார், அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இஸ் தி ஒன்லி ஃபீச்சர் ஆஃப் தி ரிலிஜன். இதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க வந்து ஆன்டி கன்வர்ஷன், மதமாற்ற தடை சட்டம் இருக்கலாமா? ஏன் கொண்டு வருதா உங்களுக்கு? இதை ஊடகமாக மறைப்பதற்குத்தான் இத்தனையும் செய்கிறார்கள் என்பதை இந்த தமிழ் மண்ணில் சொன்னவர் பெரியார். அதை முறையாக கொண்டு போய் சேர்த்தவர் நம்முடைய அறிஞர் ஆணையத்தவர். அப்ப மார்க்சியத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு என்ன காரணம்? ரொம்ப நேரம் விளக்கி என்று சொன்னார். அதே போல அவருடைய அறிவு நாணயத்தை பார்த்து நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீங்க வந்து நாணயம் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கே தெரியும். உடல் நலிவுற்று இருக்கிறார். நான் போய் வந்து பர்சனலா 5000 உங்க உடல் நலத்துக்கு வச்சுக்கீங்கன்னு ஒரு தொகையை கொடுத்து வரேன். ஒரு தொகையை கவர்ல போட்டு கொடுத்து வரேன், யாருக்கும் தெரியக்கூடாது. அடுத்த நாள் வந்து சிந்தனையாள பாக்குறேன், இயக்கத்தின் வளர்ச்சிக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா 50,000 பாக்ஸ் பண்ணி. இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? இப்படி ஒரு சித்தாந்தவாதி இந்த மண்ணிற்காகவே வாழ வேண்டும் என்று அம்பேத்கர் எங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு பார்த்தேன். நான் அம்பேத்கர் படிச்சிருக்கேன் தவிர இன்னொரு முகம் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா மண்டல் குழுக்காக நீங்களா இருந்தீங்க. இந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததற்காக ஐயா நீங்களுடைய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு தான். எத்தனை இயக்கங்கள் பேசியிருந்தாலும், திமுக திராவிட கழகம் பேசியிருந்தாலும், நீங்கள் தான் வடநாட்டிற்கு கொண்டு போனீர்கள், எல்லா மாநிலங்களுக்கும் போனீர்கள் என்று அவருக்கு மிகப்பெரிய புகழாரம் சூட்டிய போது அவர் எழுதி சொல்றார், இந்த புகழுக்கு காரணம் நானும் மற்ற தோழர்களும், என்னை போலவே கருஞ்சட்டை தோழர்கள் மட்டுமல்ல, கலைஞர் மட்டுமல்ல, இதற்கெல்லாம் காரணம் பேரறிஞர் அம்பேத்கர் என்று சொன்னார். என்ன காரணம் என்றால், அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி தருவது, வகுப்புரிமை எப்படி தருவது, தர முடிந்தது. ஏன் என்றால் வெள்ளைக்காரன் பட்டியல் வைத்திருந்தான். இந்தியாவில் யாரெல்லாம் அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள் யார்? 3 தான். அன்சீயபிள், அன்டச்சபிள், அன்அப்ரோச்சபிள். இந்த பட்டியலை வெள்ளைக்காரன் தயார் பண்ணிட்டான். ஒவ்வொரு ஊர்லயும் பல்லர், அருந்ததியர். அதே மாதிரி ஆந்திராவுக்கு போன மாநாடி. அப்ப அன்சீயபிள், அன்டச்சபிள், அன்அப்ரோச்சபிள் இதெல்லாம் இருந்துச்சான்னு இன்னைக்கு போய் ரசிகர் மன்றத்துக்காரன் கேட்கக்கூடாது. உங்க தாத்தா எப்படிதான் கேட்கக்கூடாது. எனக்கு தைரியம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் தீண்டாமைக்காகவும் ஏழ்மைக்காகவும் எங்க தாத்தா, நான் பிறக்கல, எங்க தாத்தா இலங்கைக்கு ஓடினார். இலங்கைக்கு ஓடிவிட்டு வந்து பொருள் ஈட்டி என்னுடைய தந்தையார் எங்களை படிக்க வைத்தார். நான் வழக்கறிஞராக ஆனேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனேன். பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், அம்பேத்கரால் நான் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தேன். என்னுடைய குழந்தை லண்டனிலே சட்டப்படிப்பு படிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் இந்த தலைவர்கள் என்று சொல்லுகின்ற துணிச்சல் எனக்கு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாம்ப் பேட்ல மாட்டிக்கிட்டவங்க, இல்ல மாட்டிக்க போறவங்க, இவங்க எல்லாம் இருந்தா அவங்க தாத்தா யார்? உங்க தாத்தாவோட தாத்தா யார்? ஏன் படிக்கல? பெரியார் எதாலும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல. ஐயா ஆணையத்தை வெளியே கொண்டு வந்தார். அரசியல் சட்ட நிர்ணய சபை ஒன்று இருந்தது இல்ல, அந்த நிர்ணய சபை தவறு. அரசியல் சட்டத்தை இந்தியாவிற்கு எழுதுவதற்கு இந்த சபைக்கு யோகியதல்னு பெரியார் சொல்லியிருக்கார். நல்ல வேலை, அவரே சொல்றார், நல்ல வேலையாக அம்பேத்கர் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் என்ன ஆயிருக்குங்கிறார். ஏனென்றால் என்ன காரணம்? அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபைக்கு போனவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் கட்டிருந்து ஓட்டு போட்டுருக்கணும், பட்டதாரியா இருந்து ஓட்டு போட்டுருக்கணும், ஜமீன்தாரா இருந்து ஓட்டு போட்டுருக்கணும். ஜமீன்தார்னு பதிவு பண்ணிருக்கணும், இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கணும், பட்டதாரியா இருந்திருக்கணும். 1901 தமிழ்நாட்டில் பட்டதாரிகளுடைய சதவீதம் ஒரே 1%. அந்த 1%
யாரெல்லாம் இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கணும்னா 60 பேர் 65 பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. இருக்கிறவங்க 6 லட்சம் பேர் ஒரு கான்ஸ்டிட்யூன்சில. இப்ப 6 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வெறும் 16 பேர் 17 பேர் ஓட்டு போட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பி இருக்கிறீர்களே.